பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் தீவிர வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடைமுறையை தேர்தல் ஆணையமானது தொடங்கியுள்ளது. இந்த நடைமுறை கடந்த 28ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி வீடு வீடாக அந்த வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்கள் அளிப்பது மற்றும் அதனைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளானது தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக ஒரு மாநில அளவிலான அனைத்து கட்சி கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ், சிபிஎம் உள்ளிட்ட 6 தேசிய கட்சிகள், மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர், விசிக உள்ளிட்ட மாநில 6 கட்சிகள் என்று மொத்தம் 12 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் சார்பில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது, அந்த வாக்காளர் படிவத்தை கொண்டு செல்லும் போது எத்தனை பேர் செல்லலாம், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த அரசியல் கட்சிகளில் அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு என்னென்ன பணிகள் என்பது தொடர்பாக விரிவாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கேட்கும் சந்தேகங்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி பிரதிநிதிகள், அதாவது ஒவ்வொரு கட்சிகள் பிரதிநிதிகள் சார்பில் அர்ச்சனா பட்நாயக்கிடம் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் தொடர்பாக அவர்களின் கோரிக்கை அடங்கிய மனுவையும் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தால் சுமார் ஒரு 4 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டமானது சுமார் 1½ மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநில அளவிலான கூட்டத்தை தொடர்ந்து மாவட்ட அளவில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அந்த கூட்டமும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.